எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அமாவாசை விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே அன்னைக்கு அமாவாசை வந்ததுனால ஆஸ் யூஷுவல் முதல் நாள் நைட்டே இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காயெல்லாம் தோல் சீவி அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. சாம்பாருக்கு, பாயசத்துக்கு எல்லாத்துக்கும் பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்களாக தெரிஞ்சாலும் நம்ம காலையில் நிறைய டைம் சேவ் பண்ணோம். ஏன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் ஊற போட்டு வேக போட்டால் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். எவ்வளோ வேலை பார்த்தாலும் அந்த ஒரே ஒரு வேலை பார்த்து முடித்தா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்னென்னா அந்த மாவு அரைக்கிறது தான். தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாவு புளிக்கிறத பார்த்துட்டா ரொம்ப நல்லது. இல்லாட்டி காலையில் மேடம் பொங்கி ஊற்றிடுவாங்க. அது ஒரு பெரிய வேலை. கிளீனிங்கு எல்லாம் முடிக்கவே நைட்டு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு காலையில் எந்திரிச்சு செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நைட்டு எவ்வளோ நேரம் வேணால் முழிச்சிருந்து வேலை செய்வேன். ரொம்ப நாளாக நானும் ராணியும் இந்த வராகி அம்மன் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த டைம் ராணி வீட்டிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அமாவாசைக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சீனு சாருக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக செய்கிறது தான் பிடிக்கும். அதனால தான் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி அமாவாசைக்கெல்லாம் முதல் நாள் நைட்டு நான் கிச்சன்லேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க காலையில் ஏர்லியராக ஒரு 1/2 hour முன்னாடியே எழுந்திரிச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பேரும் சீக்கிரம் முடிச்சிருவோம். இந்த ஒரு ஃபெஸ்டிவலாக எங்களுக்கு இங்கே வெள்ளி சனியில் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம். அதனால் இந்த பண்டிகைகள் வீக் டேஸில் வந்தாலே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். காலையிலே பரபரன்னு வேலையாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோமா, இல்லை சாயந்தரம் நிதானமாக சாமி கும்பிட்டு செய்வோமா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.